வெல்கம் டு ஐலக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குருபாய் அவங்களோட சேனல்ல இருந்து பார்க்க சொன்னீங்க. அவங்க ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வீடியோ வருது. இதெல்லாம் ஃபாலோ பண்ற மனநிலையில அவனுங்களும் இல்ல, இந்த விளக்கங்கள் கொடுக்குற மனநிலையில நானும் இல்ல, நீயும் இருக்க கூடாது. இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமால வந்து பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் பகுதி. அதை மறக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. ஆமா சார், பாடல்கள் கேட்டுதானே சார் வளர்ந்துருக்கும் எல்லாருமே. அப்படிப்பட்ட பாடல்கள்ல கவிஞர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காமனா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. காமனை பற்றி இதுல ஏதோ எழுதிருந்தே. ஆமா, காமன் பாவி. ஓ, எழுதி வச்சு பேசுறாங்க. காமிக்ஸ் தான் இழந்துருச்சுங்கிறத இந்த இடத்துல நான் ஃபீல் பண்றேன். கவிஞர்கள் வந்து இந்த ஓமைகளை யூஸ் பண்றதுல கில்லாடிகள் நாட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஜாலியா அப்படி பார்ப்போம். எப்படி என்ன பண்ண போறாங்க? இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறோம் ஒரு சேனல்ல. இவங்க சேனல்ல எப்படி இருப்பான்னு தெரியல. ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு பாடல், நல்ல பாட்டு. நிறைய பேர் வந்து கோல்ஸ் அப்படின்னு போட்டு அந்த பாட்டோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து, ஏன்னா அது வந்து ஒரு ரெட்டை வால் குருவிங்கிற படத்துல பேச ஒரு மரம், அது வந்து கோல்ஸ்னு போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதுல வந்து 2 பெண்கள் ஒரே நேரத்தில் கையாளுவது எப்படி அப்படிங்கறத அந்த படத்தில் காட்சி அமைப்பு ரொம்ப அழகா அந்த காலத்துல வந்து என்ன பாட்டு? அலெக்சாண்டர் பாபு வந்து இது பண்ணிருப்பாப்புல. இதுக்கான வித்தியாசமா கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே நாம கொல்லும் உள்ளம் சல்லாபமே அப்படின்னு போட்டிருப்பாரு. அதுல வந்து அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு லிரிக் ஒன்று வரும். முந்தானி மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல இதுலயே இருக்கு பிரச்சனை. அதற்கு அடுத்த ராணின்னு வருதுல்ல, பல்லாக்குல நீங்க டபுள் மீனிங்கா எடுத்துக்கிறாங்களா? புல்லாங்குழல் தல்லாங்குழல் தல்லா புல்லாங்குழல் ஏன்டா தள்ளாடுது அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மனசுல எழுந்துகிட்டே இருக்கு. தேனோடை ஓரம் நீராடும் நேரம் புல்லாங்குழல் தள்ளாடும் டபுள் மீனிங்கிறாங்க. பாட்டுல வந்து அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லி ஆக வேண்டும். அந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா, இதை நீங்க அப்படியே ஆக்சுவல் மீனிங்கோட சிம்பிள் லிரிக்ஸா போட்டீங்கன்னு ஒரு விரசமா தெரியுற ஒரு பாடல் இந்த இடத்துல இப்படி கவிதைகள் மூலியமா உவமைகள் மூலியமா சொல்லும் போது அடடே ஒரு பொயட்டிக் பர்வர்ஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கைத்தட்டல்களை பெறுது. இந்த மாதிரி உவமைகளை பேசுறப்போ அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படிங்கறத பத்தியும் கண்டிப்பா பேசியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ. நல்ல பாட்டு, நல்ல கவித்துவமான பாட்டு. அதுல ஒரு வரி வரும், மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி கண்ணே மாலையிலே பரிமாறினும். ரஜினி பாட்டா? இந்த கவிஞர்கள் வந்து இந்த மாங்கனியை விடுற மாதிரியே இல்லை. நிறைய பாட்டுல நானும் பார்த்துட்டேன். டெய்லியும் சோச்சறானே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வடிவத்துல இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி பாடல்கள் வேணும்னு கேட்டுருவாங்க. எங்க போலாம், என்ன பண்ணலாம், எராட்டிக்கா ஒரு சாங் கேட்டுருக்கா, வாட்டர்மெலன் போயிடுவோமா, டூ கிரீன் பனானா அது செட் ஆகாது. எலுமிச்சம்பழம் வேணாம், அது வேண்டாம். மிடில் கிரவுண்ட் ஒன்று ஃபைன் பண்ணிடலாமா, மாம்பழம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கின் அடிப்படையில் மாம்பழத்துக்கு வந்து ஓமை கொடுக்குறாங்க. இது வந்து ரீசெண்டா தான் வந்திருக்கான்னு கேட்டோம்னா இல்ல, பழைய பாட்டுலயே ஒரு பாட்டுல இருக்கு. இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதால ரீசெண்டான பாட்டுகள் இப்ப போயிட்டு இதை பார்த்துட்டு வா வாட் அ ஃபைண்டுமாங்க. இல்ல இன்னொரு பாட்டு, பழைய பாட்டு. இவன் இந்த இளையராஜாங்கிற இந்த சின்ன பையன் நோட் திஸ் கை பெரிய ஆளா வருவான் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பான். நான் சொல்ற பழைய பாட்டுங்கிறது வந்து இதுக்கும் பின்னாடி போறேன் அந்த ரேஞ்ச்ல இருக்கு. இல்ல அந்த கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பழைய பாடல்கள் கேட்கறது, அதுவும் இந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் தத்துவ பாடல்கள் எல்லாம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அவர் நக்கல் அடிக்கிறார்ப்பா, அவரை வயசாயிருச்சுன்னு. கேட்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் வந்து விழுகிறது சாதாரண. உண்மையை சொல்லு, வீட்டுல ரெயின்போ எஃப்எம் தானே கேட்பேன். மயில் இறகு 10:30 மணிக்கு மயில் இறகு போடுவாங்க.
பழைய பாட்டு ஒரு எம்ஜிஆர் பாட்டுல வந்து பச்சை கிளி முத்துச்சரம் அருமையான பாடல்கள் இதோ உங்களுக்காக. அந்த பாட்டுல வந்து நல்ல லிரிக்ஸ் வரும். கண்ணில் ஆடுமா கனி கையில் ஆடுமோ, அது மாதிரி இந்த மாம்பழம் இதை வச்சு ஏகப்பட்ட பாடல் வந்திருக்கு. ஒரு பாட்டு இந்த 3 தெய்வங்கள்னு ஒரு படம், பழைய படம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது? இது வந்து சாதாரண நிகழ்ச்சி எப்படிதான் அந்த பழைய படத்தை ஞாபகம் வச்சிருக்காங்க? ஐயா, அந்த காலத்துல உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டதா அந்த சமயங்கள்ல பரபரப்பா பத்திரிகைகள்ல வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை? தேன் மலையிலே மாங்கனி நனைந்தது, பால் பொழிந்தது, பருவமும் குளிர்ந்தது. இதுல டபுள் மீனிங் எல்லாம் வேலையே கிடையாது. சிங்கிள் மீனிங். குளிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வர பாட்டு. ஆனா இதெல்லாம் அப்ஜெக்டிஃபிகேஷன்ல வர்ற. இதை வந்து டைரக்டா வந்து இதைதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தப்பிச்சுக்கிறதுக்கு எளிமையான ஒரு வழியா கூட இருக்கலாம். நாங்க அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் சீன் வச்சிருந்தோம், அதனால இப்படி பாட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு பர்வட்டோட மனசுக்கு ஒரு பர்வட்டு தெரியுங்கிற மாதிரி எதுக்காக எழுதுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதை கேட்கக்கூடிய நமக்கும் புரியுதுங்கும் போது சும்மா ஒரு இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் அப்படி எழுதுற, நீங்களும் அப்படி ஒரு சாங். சரி, இப்ப நம்ம காலத்துல எடுத்துட்டோம்னா நம்ம காலம் இது எங்க காலம்? இன்னொரு கட்டை கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு. நம்ம காலத்துல எடுத்துட்டோம்னா ஜீன்ஸ்ல வந்து நம்ம ஐயா பாட்டிட்டு காலத்துல ஜீன்ஸ் சொல்லுங்க. ஜீன்ஸ் படத்துல ஒரு நம்ம காலத்துல சொன்னோன்னே லியோ கியோ ஏதோ வர நானும் அப்படிதான் நினைச்சேன். 90s கிட்டாக அதெல்லாம் பார்த்து அப்போ உயர்ந்த டைம் இது. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நீ தலை சுற்றி போனேன். ஷோல்டர்ஸ் அப்படியே நல்லா இவ்வளவு பெருசா பிராட் ஷோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுக்கலாம். நீங்க ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா தினவடுத்த தோள்கள், அந்த உருளை கட்டிகளை வைத்தது போன்ற தோள்கள், ஒரு அகண்ட தோள்களை அது வரைக்கும் அவன் பார்த்ததே கிடையாது. நம்மளுடைய நாள் எவ்வளவு சோகமா இருந்தாலும் சரி, பெப்பியான ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபுதேவா அவர்கள் ஆடிய பாடல், ஏய் குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால, அதுல வந்து அருமையான பாடல் அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்படி இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு வரி வரவங்க மட்டும் அது ஒரு சின்ன, அப்புறம் மறுபடியும் நார்மல். என்ன வரி? ஒண்ணு அங்கே இருக்கு, ஒண்ணு இங்கே இருக்கு, நெல்லுக்கு நெல்லு குத்துறதுக்கு நேரம் கேட்கிறாரு. அவ்வளவு நேரம் பல்லுக்கு தேவை போனோம். நீ நான் வெள்ள பையன் வேற சேனல்ல பாத்துருக்கோம். சினிமா டிக்கெட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இதுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, எவ்வளவு சோகமான நாளா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு புன்முருவலை கொடுத்துட்டு போயிடும். இந்த பாட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த கொரியோகிராஃபியோட போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரபுதேவா அவர்களுடைய கொரியோகிராஃபி எல்லா பாடலுமே அருமையா இருக்கும். இந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குங்களப்பா, நதியே அடி நதியே, அதுல அப்புறம் இந்த பாட்டு இருக்குமே, லட்சுமணா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வந்திருக்காங்க. என்னடா லட்சுமணா பாய் உங்கள் வயது என்ன? அதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு, மெட்ரோ சேனல் முன்ன பாரு உனக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவன் தான் இந்த சேனாபதி, என்னோட வயசு ஜாஸ்தி. அதே படத்துல இன்னொரு வரி இருக்கு. இன்னொரு வரி இருக்கா, பாட்டு இருக்கா? அதே படத்துல இன்னொரு பாட்டு, மெட்ரோ சேனல் முன்ன பாரு அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அதுல ஒரு வரி வரும். அது ஒரு வெஸ்டர்ன் பாட்டு தான், நல்லா இருக்கும், டான்ஸ் நல்லா இருக்கும். ஆனா அதுல கடைசியில வர தர லோக்கலா இறங்கிடுவாங்க. அதுல ஹீரோ பாடு, தந்தை நான் எப்போதும் முன்னாலே பக்குன்னு குடிப்பேன் கப்பல் தேவை போல, ஐயோ ஐயோ அப்படியா? நான் கேட்டது இல்ல, மாவல்ல. உங்கிட்ட பேட் இருக்கு, ஐயோ 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 என்கிட்ட பந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சாக்கா அடிச்சுக்கோ அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு. இந்த வரிசையில என்னிடம் இருக்கும் பாடல், எங்கே என் ஜீவனே, ஒரு
காதல் பாடல். அப்படியே கண்ணை மூடிட்டு ரைடு போகும்போது பஸ்ல போறப்ப அப்படியே கேட்டு போனோம்னா அருமையா இருக்கும். படம் பேரு உயர்ந்த உள்ளம். அதுல வர்ற வரிகளை உற்று நோக்குங்களேன். காமபானம் பாய்வர காயமாகுமா, காயமாகுமே காயமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதுக்கு இவன் சொல்றான், இந்த இதெல்லாம் நானா ஏதோ பண்றேன்னு நினைக்க வேண்டாம். அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த பிக்சரைசேஷனை போய் தயவு செய்து பாருங்க. கரெக்டா இந்த வரி வர்றப்ப பாருங்க. இந்த பாட்டு ஃபுல்லாமே பாருங்க, நல்லா இருக்கும். அந்த டைம்ல அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏதோ கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. குட்டி குட்டியா நிறைய பாக்ஸ்க்குள்ள பபுளா போட்டு அதுக்குள்ள எல்லாத்துலயுமே ரொமான்ஸ் பண்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. கிளிட்டர்ஸ், அந்த ஃபிளார், லென்ஸ் ஃபிளார் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் எல்லா இடத்துலயும். சரி, நீ மேட்டர் வாங்க. அந்த பாட்டுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா யூ வாண்ட் ஃபிளார்ஸ், எஸ், ஹவு மச் டு யூ வாண்ட், எஸ். பாட்டு ஜொலிக்க அப்படியே அந்த படத்தில் இருக்கக்கூடிய வறுமைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சற்றும் சம்பந்தம் இல்லாத ஒரு பாடல். கண்மணியே சரி, வாழ்க்கையில இல்ல ட்ரீம்லயே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அந்த பாட்டு வச்சதாக ஒரு தகவல். மேட்ருக்கு அவங்க வந்துட்டாங்க. கலசம் இன்று கவசமாகும், காம நம்பு முறிந்து போகும். அதுக்கு அவ சொல்றா, மலர்ந்த தீகம் சிவந்து போகும் எங்கே என் ஜீவனே. அழகா கையில ஒரு தட்டை வச்சிருந்தோம்னா ஒரு மொபைல் வேன் ஒண்ணு போட்டுட்டு அதுல அப்படியே பாட்டு பாடிட்டே போலாம். இப்ப உயர்ந்த உள்ளம் சொன்னீங்கல்ல, அதே மீட்ல என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற ஒரு படத்துல, ரஜினி படம். அந்த பாட்டுல ஒரு வரி ஒண்ணு இருக்கு. இது அவங்க இத கேட்டால விட்டுறோம். எதை தெரியுமா குறிக்கும்? இவங்களே டப்பிங்க எடுத்துக்கிறாங்க. அல்பமான ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அந்த உறவை கொச்சப்படுத்த போறான். அந்த பாட்டு சொல்லல, அதுல இன்னொரு ஜோடி பாட்டு ஒண்ணு இருக்கு. காத்திருக்கேன் கதவை திறந்து, இன்னொரு ஜோடி பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி கேட்கும் போது தப்பா உங்களுக்கு தவறாக தோணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆக்சுவலா இந்த பாட்டு திறப்பாங்க, உள்ள பார்த்தோம்னா தலைவர் இருப்பாங்க, தலைவியும் இருப்பாங்க. இந்த பாடல் வந்து அருமையா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். முன்னாடி சொன்ன பாட்டு மாதிரி கிடையாது, நிஜமாவே நல்லா இருக்கும். அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆடுற மாதிரி அவங்களுக்கு எனக்கு அந்த பாட்டை வந்து சின்ன வயசுல பார்க்கும்போது வந்து நல்லா இருக்குல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் இருந்துக்கலாமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசையை ஊட்டுவித்த ஒரு பாடல். அதுல ஒரு லிரிக் ஒண்ணு வரும், அதுல முடிச்சிருக்கேன் பாருங்க. பெட்டியில் பாலோடு புட்டிகளும் இருக்கு, என்னையே பாடாம அப்படியே வரிகளா உங்களால சொல்ல முடியாதா? என்னையே தடவாத ரொட்டிகளும் இருக்கு அப்படின்னு என்னையே தடவாத எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதை விட்டுருவோம். நல்லா பாருங்க. பேக்கரி புதுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும், ரொட்டி வேணும், காலையில தூங்க விடுறானுங்களா பாரு. விழியிலே மணி விழியிலேன்னு ஒரு பாடம், த்ரில்லர் படம், அருமையான ஒரு படம். இந்த விழியிலே மணி விழியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாருங்க சார். இவள் ரதீனம், உடல் மலர்வனம், இதழ் மரகதம், அதில் மதுரசம், இவள் காமன் வாகனம், டெய்லியும் பஸ் மாதிரி போயிட்டு டிக்கெட் இலவசம். பாடினாலே ஒண்ணும் புரியாது, இவங்க படிக்கிறாங்களே வேற. இதழ் சிந்தும் மோகனம் அழகை படைத்தார் ஓ பிரம்மதேவனே. இதுல அடுத்த ஒரு வரி வருது சார், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவன் டச் பண்றான் பாருங்க. இன்பச் சுகவரி அன்பின் முகவரி திணறன் இதுல கை கொஞ்சம் என்னையானு சரி மழலை அன்னம் மாதிரி எனக்கு புரியல, தெரியல என்ன பாட்டுனே தெரியல. விடிய விடிய சரி கையில ஒரு கேட்டமா இருக்கு, அந்த மாதிரி கிடையாது, இவன் வேற ஏதோ மீட்டர்ல வந்து சொல்லிக்கிருக்கான். எனக்கு ஒரு பாட்டு நினைவு கூறுகிறது, இதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கான படம். இந்த பொப்பளிக்கிலே இப்படித்தான் அப்படின்னு வர்ற படம். அந்த படத்துல அந்த பாட்டு வந்து பார்த்தோம்னா சிகப்பு ரோஜாக்கள், அந்த தோட்டம் முழுவதும் சிகப்பு ரோஜாக்களால அழகா இருக்கும்.
இதுல எப்படி எண்டிங்ல எல்லாம் வரி 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 வரின்னு வருதுல, அது மாதிரி இதுல வந்து தேன் 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 அப்படின்னு வரும். ரோஜாக்களில் பன்னி துளி வழிகின்றதே அது என்ன தேன், அது வல்லவோ பருகாத தேன், அதை இன்னும் நீ பருகாத தேன், அது இன்னும் நீ ஓஹோ. பருகாத தேன், தந்தேன் தர ஐயையோ. வந்தேன், தந்தேன் தர வந்து வந்தேன். எல்லாத்துலயுமே தேன். நீ ஓஹோ. கேட்டது ஒரு தேன், நான் கொடுத்தது 7 தேன், பல தேன். ஆனா அந்த பல தேன்களையும் பருகாமலேயே அவர் ஜெயிலுக்கு போய் விடுவார் அப்படிங்கிறது. உன்னை பீடித்தேன், சிறையில் அடைத்தேன். இந்த 2 தேனையும் சேர்த்தி போட்டாங்கன்னா பாட்டு நிறைவு பெற்றிருக்கும். சுபிஷ்டமா முடிஞ்சது. அடுத்து எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஞாபகம் வருது. தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் இது இப்ப இந்த இதுல கூட போட்டாங்கல்ல. பழைய பாட்டு அதுல தான். வந்து ஒரு வரி வரும். சொந்தக்காரன் நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா, கண்ணம் தோறும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா. பேக் டச்சை இதை விட அழகா இந்த பாடல் பதிவு செய்வீர்கள். சொந்தக்காரங்களை நெருங்க விடாதீங்க. இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உண்டதா அப்படின்னு கண்ணம் தொடும் கையை வந்து நீ வேற எங்கேயும் தொட விட மாட்டியா ம். அப்படின்னு கேக்குறான் ஒரு சொந்தக்காரன். தீண்டாமை பண்றாரு. பிறப்புலதான் ஓ, இவர்தானா? உறுப்புலையும் தீண்டாம வாக்குறீங்களா ஏ புள்ள. அடுத்து இன்னொரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளமையில் வேண்டாம். அந்த பாட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதோட விஷுவல்ஸை போய் பாருங்க. இந்த விஷுவல்ஸ் வந்து என்னை வந்து ரொம்ப பாதித்த ஒன் ஆஃப் த விஷுவல்ஸ். ரொம்ப வந்து என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு சரியா அந்த தெரியல. பாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பார்க்கணும் போய். இனி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்துட்டு கேமராவை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கேமரா ரீல்ஸ் பண்றாங்களே, அதை சொல்றது. அதற்கு எல்லாத்திற்கும் ஒரு முன்னோடின்னு ஒண்ணு இருந்தா அது வந்து இந்த பாட்டா? ஓ, அந்த ஆள் அப்படியே வருவாரு. ஸ்ரீதேவி கிட்ட கேமரா ஆங்கிள் கொடுக்கும். அப்புறம் இவரோட மீசையெல்லாம் இருக்கும். இதுதான் frame. இது frame. அப்படியா? தெரியும். என்ன படம் என்ன தெரியல. பாடம்னே இது தெரியல. நீங்க பாருங்க வீட்ல இவரு வந்து ஒரு யாருன்னே பெரிய TV தெரியலையே. இருந்தா சுமனா? ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் எங்கேயாவது ஆபீஸ்ல யாருன்னு இல்ல தெரியல. உங்களோட ஏதாவது ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பெரிய ப்ரொஜெக்டர் ஒண்ணு இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி இதை போட்டு அதுல பாருங்க. இது வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சா அது உங்களை எப்படி ட்ராமடைஸ் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு புரியும். பாட்டோட லிரிக்ஸை பொறுத்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எராட்டிக்கான சாங்கிறதுனால அது எல்லாத்தையும் கடந்துடுறோம். விஷுவல் தான் நல்லா இருக்காது. விஷுவலைசேஷன் பிரச்சனை வந்து இந்த மூர்க்கத்தனத்தினால நமக்கு வந்து ஒரு மாதிரி அசௌகரியத்தை ஏற்படுத்தும். பூவிலங்குங்கிற படத்துல வர பாடல், ஒரு இளைஞன் தன் காதலை நினைச்சு என்ன பண்ண முடியும்? குளிக்கிறத எட்டி பார்க்கலாம். குளிக்கு நடுவுல எட்டி பார்த்து பாடுற ஒரு பாடல் தான் ஆத்தாடி பாவலை. ஓ, உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலே குலை 2 தள்ளாதோ வா முல்லையே. நல்லா உரம் வச்சிருப்பாங்க. ஏதோ சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு முழுக்கு கொலைகள்ல வச்சிருவாங்க. இப்போ வந்து நம்ம நிறைய பாடல்களை பார்த்தோம்ல, நிறைய ஊமைகள் இருந்துச்சு, அதுல அப்ஜெக்டிஃபிகேஷன் இருந்துச்சு. வெளிப்படையாவே நான் சொல்றேன் சார், வெண்ண ரொட்டீன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து லவ் மேக்கிங் அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யணும் நான் நினைக்கிறேன். லவ் மேக்கிங், இந்த லவ் மேக்கிங்கை செலிப்ரேட் பண்ற பாடல்களை எழுதுறது அது ரொம்ப அழகாக கவித்துவமா செலிப்ரேட் பண்ற பாடல்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல வந்து நாங்க ரொம்ப ரசிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னா வந்து நாங்க 2 பேரும் அந்த ஆக்ட பண்ணும்போது நாங்க வந்து சேர்ந்து ரசிச்ச பாட்டு என்ன பாட்டுன்னா என்னுள்ளே என்னுள்ளே. அடடா. உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னுள்ளே பாட்டு எடுத்துட்டாலே அது விஷுவலாவும் சரி, அது ஒரு லவ் மேக்கிங் நடக்கிற ஒரு விஷுவல் இருக்கும். ஆனா அது பாட்டா எப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. அந்த மியூசிக்கும் சரி, லிரிக்லாம் வந்து மியூசிக் வந்து ராஜா நீங்க போடல, பையனா போட்ட அப்படி அப்படின்னு சுவாமி நீங்க போடலையே வருதா அப்படின்னு சொன்னா அப்படி யார் போட்டாருன்னு ராஜாவுக்கு தான் வலிச்சோம். அந்த பாட்டோட மொத்த லிரிக்ஸுமே பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் அனல் பாயும். 100 வெண்ணிலாக்கள் வந்தா குளிர்ச்சியா இருக்குங்கிறது கவிஞனோட நினப்பு.
ஆனாலும் மணல் பாயும் அப்படிங்கிறாங்க. நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். அதாவது ஹார்மோன் வந்து வெள்ளம் போல பாயுது, ஆனாலும் என்ன தாகம் எடுக்குது அப்படிங்கிறது. மெய்சில் இருக்கும் வண்ணம் நீர் வளர்த்தது என்ன, தீ வளர்த்தது என்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டது என்ன, என்னையே எங்கினேன் என்னையே நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதை பத்தி? மெய்சில் இருக்கும் வண்ணம் தீ வளர்த்தது என்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டது என்ன. நான் வந்து விளக்க முடியாது. அடுத்த பேராபுரம். கூடு விட்டு கூடு ஜீவன் பாயும் போது ஒன்றில் ஒன்றாய் கலந்தாடு. அதாவது மேல வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபீல், அடுத்தது அப்படியே ஃபோர் பிளேக்கு போறான், அடுத்தது வந்து தி ஆக்ட் அண்ட் தி எண்டு ஹைக்கு போறாங்க. ஊன் கலந்து ஊனும் ஒன்று பட தியானம். ஊன்னா தமிழ்ல உடல், ஊன் கலந்து ஊனும் ஒன்று பட தியானம். அதான் அந்த ஆக்ட்ங்கிறது. ஆளிலையில் அரங்கேற. காலம் என்ற தேரே ஆடிடாமல் எப்படா எழுதுனதா? காலம் என்ற தேரே இந்த மொமெண்ட் அப்படியே நின்னா போதும் அப்படிங்கறது வந்து இதை விட வேற. அதாவது அந்த ஹை மொமெண்ட் அப்படியே நிக்க சொல்றான். இக்கணத்தை போல இன்பம் ஏது சொல்லு, காண்பவை சொர்க்கமே தான். ரொம்ப யோசிச்சு இது பண்றாங்களா? இந்த அரங்கேற்றம் முடிவடைகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பாட்டு கேட்டிருப்பீங்க. எந்தெந்த பாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கவித்துவமா பட்டுச்சு, எதெல்லாம் ரொம்ப விரசமா இருந்துச்சு, ஓப்பனாவே இருக்குடா அப்படின்னு நீங்க நினைக்கிற பாட்டு என்ன, அதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். ஓகரி மொத்தம். ஆனா ஃபுல்லா பயங்கரமா. ஆனா என்னதான் இது டபுள் மீனிங்கா இருந்தாலும் இதா இருந்தாலும் அந்த வரிகளை வந்து நிறைய பேர் சூப்பரா எழுதியிருக்காங்க. அதை பார்க்கும்போது அது நம்ம இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு இது கேட்குறோம். ஆனா அது அந்த மீனிங் புரியாம கேட்கும் போதே அது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு எல்லாமே. பாட்டு பாடினாலுமே ஒண்ணும் புரியாது, இவங்க படிக்கிறாங்க. அதான் என்ன பாட்டுன்னு சொன்னாங்கல்ல, நிறைய பாட்டு புரியவே இல்லை. ஒன்னு ரெண்டு பாட்டு புரியல, நிறைய பாட்டு கேட்டதும் இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல நிறைய அந்த இது பிரபுதேவா பாட்டு எல்லாம் சொல்லாதான் செஞ்சாங்க. அதெல்லாம் ஒன்னு ரெண்டு சினிமா டிக்கெட்ல அது பார்த்து, இது ஒன்னு ரெண்டு எல்லாம் தெரியல எனக்கு. ஆமா ஆமா, அது பாடினாலே எனக்கு புரியாது. அது ஏதோ கேட்டு அப்படியே போயிடுவோம். இல்ல அதான் அது பயங்கரமா, அது லிரிக் பயங்கரமா அந்த தமிழ்ல பயங்கர இதா, அதாவது ரொம்ப உன்னிப்பா கேட்டாதான் நல்லா புரியும் சில பாட்டுலாம். சில பாட்டு அப்பட்டமா, அதாவது டைரக்டா போட்டு உடைச்சு வச்சிருப்பாங்க நிறைய பாட்டு. அதான் அங்க என்ன நடக்குதோ அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் சும்மாவே அப்படிதான் வருது. ஆனா பழைய பாட்டு ரொம்ப மோசமா இருக்கு. அதை விட அது காட்டவும் செய்யறாங்க, பாட்டுலயும் காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இதுல ஏதோ கத்திட்டு இப்ப இருக்கிறதெல்லாம் கத்திக்கிட்டு ஏதோ போறதுல இது பண்ணிடுறோம். அப்ப அதெல்லாம் அது தமிழ்ல சுத்த தமிழ்ல எழுதி இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்பெல்லாம் நமக்கு தெரியல. ஆமா தெரியல, அது அந்த வயசுல நம்மளுக்கு பாட்டு பாட்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ இப்போ. இல்ல அது சில பாட்டுலாம் அது வந்து கவிதையா அந்த இதா இது பண்ணி மறக்கிறாங்க. அதாவது அது இந்த பாட்டு அழகா இருக்கணும், அந்த பாட்டை கெடுத்துடக்கூடாது அந்த வரிகள், அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. சில பாட்டுலாம் அதான் ஐட்டம் சாங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்பட்டமாவே தெரியும். இந்த குஷி படத்துலயே அந்த கட்டிப்புட, அது அப்பட்டமா டைரக்டாவே அந்த பாட்டே அப்படிதானே. அந்த பாட்டோட மீனிங்கும் அதே தான். அதுல நீங்க வந்து டபுள் மீனிங் சொல்லவே கூடாது, ஏன்னா டைரக்ட் மீனிங் அது அந்த பாட்டு. அந்த மாதிரிதான் இருக்கும். இப்படியே பாட்டு புரியாம கேட்டு போறதே நல்லதா இருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லி ஐயோ வித்தியாசமா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்